சைவ சமயத்தின் முதல் குரு நந்தி எம்பெருமானின் சிறப்புகள். சிவ ஆலயங்களில் சிவபெருமான் முன்னே நந்தி எம்பெருமான் அமர்ந்திருப்பார். கைலாயத்தின் வாயிற்காவலராக அமர்ந்திருக்கும் ஸ்ரீ நந்தி எம்பெருமான் மண்ணுலகில் அவதரித்த தலம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் அந்தனக்குறிச்சி என்னும் ஊர் என நம்பப்படுகிறது. திருவையாற்றில் துர்வாச முனிவரின் மாணவராக இருந்த சிலாத முனிவர் என்பவருக்கும் சித்திரவதி என்ற பெண்ணிற்கும் மகனாக கிடைக்கப்பெற்றவர். குழந்தை பேரில்லாத சிலாத முனிவர் சிவபெருமானை மனதில் நினைத்து செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் பயனாகவும் சிவபெருமானின் அருட்கடாசத்தாலும் மகனாக பூமியிலிருந்து வந்தவர். இறைவனின் திருவருளால் ஸ்ரீ நந்தி எம்பெருமானை மகனாக பெற்ற சிலாத முனிவர் இவருக்கு வைத்த பெயர் ஜபேசர். பெருந்தவம் புரிந்து பிறந்த ஜபேசரின் 8ஆம் வயதில் மரணம் சம்பவிக்கும் என்று திருவையாற்றில் இருந்த மித்ரர் வருணர் என்னும் 2 முனிவர்கள் கூறியதை கேள்வியுற்ற சிலாத முனிவர் மிகவும் மனமருந்தினார். தந்தையின் மனவருத்தம் அறிந்த ஜபேசர் திருவையாற்றில் உள்ள சூரிய தீர்த்த குளத்தில் கழுத்தளவு நீரில் நின்று சிவபெருமானை நோக்கி 10 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்து இறைவனிடமிருந்து ஸ்ரீ நந்தி எம்பெருமான் என்ற பட்டமும் ஞான உபதேசமும் பெற்றார். மேலும் சைவ சமயத்திற்கு முதல் குருவாகவும் சிவ சாரூபமும் சிவபெருமான் இவருக்கு தந்தருளினார். தேவ தரிசனம் செய்ய வருவோருக்கு அருள் வழங்கும் அதிகாரத்தையும் கொடுத்தார். இறைவனிடமிருந்து ஸ்ரீ நந்தி எம்பெருமான் என்று பட்டம் பெற்ற இவர் தனது திருமண வயதில் திருமலப்பாடியில் பிறந்த வியாக்கிரபாதர் என்பவரின் மகள் சுயம்பிரபை என்ற பெயர் கொண்ட பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். சுயஜெய் என்ற பெயரும் இந்த பெண்ணிற்கு உண்டு. ஸ்ரீ நந்தி எம்பெருமான் சுயபிரபை இருவரின் திருமணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருமலப்பாடியில் நடைபெற்றது. பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் திருவையாற்றில் இருந்த பஞ்ச நதீஸ்வரர் என்பவர் இவரின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தார். நந்தி என்ற சொல்லுக்கு எப்பொழுதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் என்று பொருள்படும். இவர் ஒரு சித்தர். இளமையும் திட்பமும் வாய்ந்தவர். சாந்தமான குணம் படைத்தவர். தர்மத்தின் வடிவாய் திகழ்பவர். ஒப்புவமை இல்லாத பெருமை நிறைந்தவர். 5 எழுத்தாம் சிவாய நம என்னும் உருவத்தை கொண்டவர். பக்தியில் சிவபெருமானுக்கு சமமானவர். பஞ்சாட்சரத்தின் வடிவமானவர். ஒப்பில்லாத 4 வேதங்களையும் 4 பாதங்களாக கொண்டவர். ஊழிக்காலத்தில் இறைவனுக்கு வாகனமாக இருந்து அவரை தாங்கும் பேர் பெற்றவர். நிரந்தரமான இடத்தை உடையவர். வில்லாளிகளில் மேன்மையுடையவர். பூஜிக்கத்தக்கவர்களில் முதல்வர். அனைவருக்கும் சிறந்தவர். எக்காலத்திலும் சிவபெருமானை வணங்கிய தோற்றத்துடனும் அவரது திருமுகத்தை பார்த்து கொண்டும் இருக்கும்படியான வரத்தை பெற்றவர். ஸ்ரீ நந்தி எம்பெருமான் இறைவனிடத்தில் சென்று தேவர்களின் குறைகளை முறையிட்டு அவர்களின் துன்பத்தை போக்கியவர். அதனால்தான் பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ நந்தி எம்பெருமானுக்கு முதலில் பூஜை நிகழ்கிறது. சிவ தரிசனத்தில் முதலாவதாக செய்ய வேண்டியதும் மிக முக்கியமானதாக கருதப்படுவதும் ஸ்ரீ நந்தி எம்பெருமானை தரிசிப்பது ஆகும். நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே இறைவனை தரிசிப்பது நம் வேண்டுகோளை நந்தி எம்பெருமான் ஈசனுக்கு தகுந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி நிறைவேற்றி வைப்பார் என்பதால் தான் ஸ்ரீ நந்தி எம்பெருமானுக்கு திவ்ய வடிவமும் நெற்றிக்கண்ணும் 4 புயங்களும் கையில் பிரம்பும் உடைவாளும் சடைமுடியும் சந்திரக்கலையும் நீலகண்டமும் யானை புரியும் 2 புயங்களில் மானும் மழுவும் உண்டு. மான் வேகத்தை குறிக்கிறது, மழு வீரத்தை குறிக்கிறது என்பர். எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் ஓய்வுபடுத்துதல் மகா சங்காரம் எனப்படும். இந்த அதிகாரம் நந்தி எம்பெருமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பொருள் ஆகமத்திறம் தெரிந்து நம் பவம் மறுத்த நம் நந்தி வானவன் என்றதால் ஸ்ரீ நந்தி எம்பெருமான் சிவனிடத்திலிருந்து சிவ ஆகமங்களை தெரிந்து மக்களுக்கு அருளினார் என்பர். தவறு செய்தாரை தண்டிக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. இவர் சிவசன்னதியில் காவல் பூண்டுள்ளார். இவரின் அனுமதி பெற்றுதான் சிவபெருமானை வணங்க வேண்டும். ஸ்ரீ நந்தி எம்பெருமான் தக்ஷயாகத்தில் பழித்து பேசிய தட்சனையும் உடனிருந்த தேவர்களையும் சபித்தார். ஸ்ரீ நந்தி எம்பெருமான் சிவயோகத்தில் மிக வல்லவர். திரு கைலாயத்தில் திருமந்திரம் என்னும் நூலை எழுதிய திருமூலருக்கு ஸ்ரீ நந்தி எம்பெருமான் 9 வேத ஆகமங்களை விளக்கி அருளினார். அதன்பின் திருமூலர் பூலோகத்திற்கு வந்து 3000 ஆண்டுகள் சிவயோகம் புரிந்தார். திருமூலர் தான் எழுதிய திருமந்திரம் என்னும் நூலில் ஸ்ரீ நந்தி எம்பெருமானை சைவ சமயத்திற்கு தனிநாயகன் என்று குறிப்பிடுகிறார். மேலும் சிவபெருமானின் சீடர்களில் முதல் நிலை உடையவர் என்றும் அவரால் தான் நான் ஆசிரியனானேன் என்றும் குறிப்பிடுகிறார். ஸ்ரீ நந்தி எம்பெருமானுக்கு சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர், பதஞ்சலி, சிவயோக மாமுனி, வியாக்கிரமர் என்ற பெயர்களை கொண்ட 7 மாணவர்கள் இருந்தனர். 8வது மாணவராக திருமூலர் வருகிறார். ஸ்ரீ நந்தி எம்பெருமானின் மாணவர்களாக விளங்கிய மேற்குறித்த 8 பேர்களும் சைவ சமயத்தின் மேன்மையை விளக்கவும் சிவ வழிபாட்டினை பரப்பவும் சிவ பரம்பொருளின் பெருமையை பற்றியும் ஸ்ரீ நந்தி எம்பெருமானின் மரபினை பற்றியும் தங்கள் அனுபவத்தின் மூலம் எடுத்து சொல்ல நமது நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று வந்தனர். ஸ்ரீ நந்தி எம்பெருமான் சிவனிடத்தில் உபதேசற்றவராதலால் இவரிடமிருந்து சனற்குமாரரும் சனத்குமாரிடமிருந்து சத்தியஞான தரிசனிகளும் சத்தியஞான தரிசனிகளிடமிருந்து மெய்கண்டாரும் உபதேசம் பெற்றனர். இது ஒரு குரு பரம்பரை அல்லது
திருக்கைலாய பரம்பரை என கூறப்படுகிறது. ருத்ரன், தூயவன், சைலாதி, அக்னிரூபன், மிருதங்க வாத்திய பிரியன், சிவவாகனன், கருணாகரமூர்த்தி, வீரமூர்த்தி, தனப்பிரியன், கனகப்பிரியன், சிவப்பிரியன் போன்றவை ஸ்ரீ நந்தி எம்பெருமானின் இயற்பெயர்கள். ஸ்ரீ நந்தி எம்பெருமானை விடைரூபமாக தமிழக மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் வணங்கியதற்கான சான்றுகள் பல உள்ளன. பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ நந்தி எம்பெருமான் சிவபெருமானுக்கு இணையாக வணங்கப்படுகிறார். எல்லாம் வல்ல இறைவனை போற்றும் இரண்டாவது சிவனாகிய ஸ்ரீ நந்தி எம்பெருமானை ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் சிவபெருமானை வணங்குவதற்கு முன்பு வணங்கி அவரின் அருளை பெறுவது வாழ்க்கையில் மிகவும் சிறப்புடையது.